வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விவோ X60யோட அன்பாக்சிங் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா X60 ப்ரோவோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். அதில் கிம்பல் இருந்தது, இதில் கும்பலாக நிறைய அக்சசரி இருக்குது. நம்ம இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு பாக்ஸை பார்த்ததுமே தெரியுறது என்னென்னா, அவங்களோட அந்த புது ஃபினிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த ஃபீல் நல்லா தான் இருக்குது, ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை வந்து இவங்க என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 8,128, அதை வந்து 37,990க்கு விற்கிறாங்க. அதுவே 12,256 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 41,990க்கு விற்கிறாங்க. இது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12,256 மிட் நைட் பிளாக், அதுதான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதோட சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0.35 வாட் பர் கேஜி ஹெட்டு, 0.63 வாட் பர் கேஜி பாடி. ஓகே, ஸோ கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இதில் 5G பேண்ட் பொறுத்த வரைக்கும் N7778, ஒரு N73 N71லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். N70 கூட நல்லாயிருக்கும் மியூசிக் எடிஷன். சரி, இப்போது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத சீரியஸாக இந்த ஒரு பிராண்டில் தான் இப்போதைக்கு இது. அப்புறம் ஓப்போ கிட்ட தான் பார்க்க முடியுது. என்னென்னா ஒரு ஹேண்ட்செட் இருக்குது, சார்ஜர் இருக்குது, USB கேபிள் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது, குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, சிம் எஜெக்ஷன் டூல் இருக்குது, ஒரு கேஸ் இருக்குது, இயர்ஃபோன் இருக்குது, இயர்ஃபோனுக்கான ஜாக் அடாப்டர் இருக்குது. மற்ற யார்ட்டையும் இல்லைல்ல. ஸோ இல்லை எம்ஆர்பி எவ்வளோ தூரமாக போட்டிருக்கு, உசாராக அடித்து வச்சுருக்காங்களாமா. ஆனால் சைடு வைக்க பார்த்தா தெரியுது 46,990 போட்டிருக்கு. ஆனால் இவங்க விற்கிறது வந்து 41,990க்கு விற்கிறாங்க 12,256 மாடலில். அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா விவோ மேக் இன் இண்டியா அப்படின்னு இருக்கு. ஜெஸ், இது கொஞ்சம் வேறு லெவல் தான், செம ஃபீலு, நல்ல கணக்கு. ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, போடு. இந்த விவோ கிட்டேயும் ஓப்போ கிட்டேயும் பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா அந்த டிசைன் தான், நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் சார் வேல்யூ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ப்ளஸ் சென்சார்ஸு, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கு என்னது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரு. ஃபோனை பற்றி பார்க்கலாம். கிம்பிள் இல்லைல்ல, கிம்பிள் இல்லாமல் அப்படி என்ன தான் காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா 870 பவர்டு தான் இதுவும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ப்ளஸ் அந்த டைப் சி டு 3.5mm அதுவும் இருக்குது. கேஸ் அதில் கொடுத்து அதே மாதிரி தான். பட் அன்றைக்கி நாங்கள் வந்து இந்தளவுக்கு க்ளீனாக உத்து கவனிக்கலை. X60 சீரீஸ் இது எதுக்காகனா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்காக விவோ கிட்டேருந்து ஜேஎஸோட கோ இன்ஜினியர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கூட்டியாக இருக்கு. போடு தோசை பரட்டி. சிம் எஜெக்ஷன் டூல் இருக்குது. அப்புறம் வாரண்டி டீட்டெயில்ஸு, மேனுவல் எல்லாமே இருக்குது. டைப் ஏ டு சி தானா, டைப் ஏ டு டைப் சி எப்படி பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 33 வாட் 11 வோல்ட் 3 ஆம்ஸ், ஸோ 33 வாட் சார்ஜரும் இருக்குது. மேட் இன் இண்டியா அப்படின்னும் போட்டிருக்காங்க. சால்காம்ப் அவங்க தான் செய்கிறாங்க போல். ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 விவோவோடது. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் இருந்தது. ஆனால் பாக்ஸே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிட் நைட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, மிட் நைட்டு என்னையா போட்டிருந்தாங்க அவங்க. இங்கே இருக்கா? ஓகே ஓகே. இல்லை, பார்க்கும்போது கருகருன்னு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கிரே டிண்ட் தெரியுது. அதனால தான் பேர் என்னென்னு திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிட்டேன். மிட் நைட் பிளாக் அப்படின்னு தான் போட்டிருந்தது. டார்க்காக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு கிரே ஷேடு தெரியுது. அப்புறம் ஜேஎஸ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது செமையாக இருக்குது. அப்புறம் ஜேஎஸ் வேர்வியூ டேசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சும்மா பில்டப்பாக இருக்குது. ஃபோனோட ஃபீலு எல்லாமே சேம் தான், ஐடென்டிக்கல் தான். நம்ம X60 ப்ரோ பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதில் கிம்பல் இருந்தது, இல்லை கிம்பல் இல்லை. இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் பின்னாடி. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 MP பிரைமரி சென்சாரு, அது கீழே வந்து 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 2x ஆப்டிக்கல் ஜூம், அதாவது டெலிஃபோட்டோ, அதுவும் 13 மெகாபிக்சல் தான் இருக்குது. அது கீழே வந்து ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ளாஷ் டுவல் எல்இடி ஃப்ளாஷான்னு, ஆமாம் டுவல் எல்இடி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பவர் பட்டனில் ஒரு சின்ன டெக்ஸ்சர், எதுக்குன்னா அது பவர் பட்டன் தான், ஏன் நீ கண்ணை மூடி இருந்தாலும் தொட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து வால்யூம் ராக்கர் இருக்குது. டாப்பில் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி, அது பக்கத்தில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோனு, பாட்டமில் வந்து பிரைமரி மைக்ரோஃபோனு, அது பக்கத்தில் டைப் சி, அப்புறம் ஸ்பீக்கரு, ஸோ சிம் ட்ரே எல்லாமே பாட்டமில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடை ஃப்ரீயாக விட்டுருக்காங்கப்பா, பலாபலான்னு இருக்குது. சரி, ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டேஜ் OS 11 எப்படி இருக்குது பார்ப்போம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட், ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. ஸோ ஃபோனை கன்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி கொடுக்குற அந்த பழக்கத்தை விட்டுறதே இல்லை. எவ்வளோ ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கூகுளோட ஆப்ஸும் இருக்குது, கூகுள் குரோமு, ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது தவிர அமேசான் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, டெய்லி ஹண்ட் இருக்குது, ப்ரைம் வீடியோ இருக்குது, மோஜின் இது ஒன்று இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு, DRM இன்ஃபோ, அது நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஓகே, ஸோ ரா சப்போர்ட்லாம் இருக்குது.
அப்புறம் அதை 2 மட்டும் ஓப்பன் ஆகல தெரில பார்ப்போம் என்னென்னு. ஐடாவில் போனோம்னா 256 GB இல்லையா அந்த ஃபோனு, அதில் 218.68 GB வந்து இப்போ யூசர் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 12 GB ரேமில் வந்து 7.8 GB ரேம் வந்து யூசர் அவைலபிளாக இருக்குது. அது தவிர இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 870 இல்லையா, ஆனால் 865 காட்டுது, பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். அப்புறம் அது 7nm சிப்பு, இது 6.57 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இல்லையா. அப்புறம் இது ஆக்சுவலாக 120 Hz பேனலு, தலைவர் 60 Hzன்னு காட்டுறாரு. அதுக்கு தான் சரி இந்த டிஆர்எம் இன்ஃபோ வந்ததுன்னா காட்டுமேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. ஸோ 60 120, ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் கிடையாது. HDR10 HDR10+ HLG எல்லாமே இருக்குது. அப்புறம் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஆமாம், எல்லா இடமும் இப்போ அதுதான்டா இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னைக்கு காப்போம், இந்த ஒரு 4 நாளைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம்லாம் காப்போம். ஆமாம். ஸோ அடுத்து வந்து சென்சார் உள்ளே போனீங்கன்னா போடு சரி. இதில் ஆனால் எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. ப்ராக்சிமிட்டி சென்சார் எங்கே இருக்குது, ப்ராக்சிமிட்டி 5 cm போட்டிருக்கா. அப்படி எங்கடா ஒழிச்சிக்கிறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இப்போ கேமராக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த 48 MP சென்சார் நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் கிம்பிள் கிடையாது, பட் மற்றபடி சேம் தான். ஓகே, ஸோ அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ண முடியும், ப்ரைமரி சென்சார், ஆப்டிக்கல் ஜூம். ஸோ ஆப்டிக்கல் ஜூம் நறுக்குன்னு இருக்குது, செம்ம சாலிடாக இருக்குது இதோட. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் ஸ்டடி மோட் இருக்குது, அல்ட்ரா ஸ்டேபிள், ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன். இது கிம்பிள்லாம் பார்த்தேன், இவன் என்ன இதுலேயும் கொடுத்துருக்கான், அல்ட்ரா ஸ்டேபிள், ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன். இதுவே கிம்பிள் இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா அல்ட்ரா ஸ்டேபிள் கொடுத்தா கிம்பிள் எனேபிள்டு இந்த மாதிரி வரும். பட் இதில் வந்து அந்த கிம்பிள் அதனால் அதெல்லாம் வரல. வீடியோ ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K எடுக்கலாம், 4K at 60 FPS. ஆமாம். ஸோ மூவி ஃப்ரேம் வேணுன்னா எடுக்கலாம், என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்டர் மார்க்கும் யூஸ் பண்ணலாம், ரீஸ்டோர் நோ அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும், ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் மேக்ஸிமம் 1080p 30 FPS தான் மூவி ஃப்ரேம் எடுக்க முடியும். ஸோ இது தவிர வந்து போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் நைட் மோட் இருக்குது, நைட் மோட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு இருக்குது, கெத்தே. ஸோ ஃபோட்டோ மோடில் மேக்ரோக்கான ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரேம். ஓகே ஃபைன். ஸோ காமனாக நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. அது தவிர இதர அம்சங்கள் என்னென்னா இந்த ஆஸ்ட்ரோ மோடு, லாங் எக்ஸ்போஷர் மோடு, ப்ரோ ஸ்போர்ட்டு, சூப்பர் மோடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கேமரா சாம்பிள் பார்த்துட்டு வருவோம். ஸோ 4K 60 FPSல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்தளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா, ஃபோக்கஸ் நல்லா இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி ஓகேயா, ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் ஃபோக்கஸ். ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டக்குன்னு எந்த ஃபோனும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. நைஸ். ஸோ ஓஎஸ் இருக்கிறது நல்லாவே தெரியுது. எப்படி இருக்கு, அல்ட்ரா ஒயிடில் 1080p at 30 FPS, செம்ம ஸ்டேபிள் ஃபீலு. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைமரி சென்சாருக்கு போகலாம், அடுத்து டெலிஃபோட்டோ ஆப்ஷன் வேறு இருக்குல்ல அதுக்கும் போகலாம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் பொதுவாகவே செம்ம ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ராக் ஸ்டேபிளாக தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது?
விவோ X60 ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஆடியோ குவாலிட்டி as well as வீடியோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம X60 ப்ரோலேயே பார்த்துட்டோம், மைக்ரோஃபோன் நல்லா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மைக்ரோஃபோன் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஆடியோ பக்காவாக இருக்கணும். அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஏன்னா அதுலேயும் ஃப்ரண்ட் கேமரா கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே இருந்தது. ஸோ 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் அதே தான். எப்படி இருக்குது, விலாக்லாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா? இப்போ அந்த கிம்பிள் வந்து அது எப்படி அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? இப்போ இது வந்து 38,000 அவைலபிள், ஆனால் அது 50,000. ஸோ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? ஸோ இப்போ நம்ம முக்கியமாக அதை டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த கிம்பிள் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, கிம்பிள் இருந்ததுன்னா 50,000, கிம்பிள் இல்லைனா 37,990 இல்லையா? ஸோ அந்த ப்ரைஸ் டேக்குக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு சில வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் விவோ X60 பற்றி. X60 ஓகேயா, ஒர்த்தா? 870 வேற இல்லை. அப்போ 9R, OnePlus 9Rல வந்து 2MP மேக்ரோ இல்லை, 2MP மேக்ரோ 2MP டெப்த் இல்லை, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை இது பெட்டரோ? இப்போ இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஃபன் டச் ஓஎஸா ஆக்சிஜன் யூஏ, இதுதான். ஸோ இது எப்படி போய் முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. 30,000க்குள்ளே ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 30,000க்குள்ளேன்னு சாரி தப்பாக சொல்லிட்டேன், 40,000க்குள்ளே நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஃபோன் வாங்குவீங்க? X60 9R அப்படிதான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்பாக இருக்கும். சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.